வெறும் 700 ஆண்டு காலமாகத்தான் இங்கு சாதிய முரண்கள், சாதிச் சண்டை, காதலித்தால் கொலை செய்வது, ஆணவக் கொலை செய்வது இவையெல்லாம் வெறும் 700 ஆண்டுகளாகத்தான் இந்த நிலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் ஆட்சி நீடித்த வரை, தமிழர்கள் சோழர்கள் ஆட்சி வரை இங்கு சாதிய சண்டைகளோ, சாதிய முரண்களோ, சாதிய வன்கொடுமைகளோ எதுவுமே நிகழ்ந்ததுக்கான வரலாற்று குறிப்புகள் இல்லை. ராஜராஜ சோழன் காலத்தில் சாதிய முரண்கள் இருந்ததாக முட்டாள் முக்தார் அவர்கள் அவரது பேட்டியில் மிகைப்படுத்தி இல்லாத ஒன்றை சொல்லியிருக்கிறார். அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. சோழர்கள் ஆட்சியில் சாதிய முரண்கள் இல்லை. மன்னன் அதாவது ராஜராஜ சோழன் அவரது ஆட்சியில் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலில் யார் யார் என்னென்ன பொருட்கள் கொடுத்தார்கள் என்ற குறிப்புகளை கல்வெட்டில் விவரமாக செதுக்கி உள்ளார். சாதிய அனைத்து எப்படி சொல்ல போனீங்கன்னா எல்லா குடிகளின் பெயர்களும் வெற்றிலை கொடுத்தவர் உட்பட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது சாதிய சிக்கல் இருந்தால் அதை எப்படி அது செஞ்சிருக்க முடியும்? சாதிய சிக்கல்கள் தமிழர்களின் சோழர்கள் ஆட்சி வரை கிடையவே கிடையாது. நீங்கள் என்னைக்கு விஜயநகர பேரரசு தெலுங்கு மன்னர்கள் உள்ளே படையெடுத்து வந்து எங்களை வீழ்த்தி நீங்கள் ஆட்சிக்கு வந்து பிராமணர்களின் கைப்பாவையாக நீங்கள் செயல்பட்டீர்கள். அதுதான் வரலாற்று உண்மை. அப்பொழுதுதான் நீங்கள் சாதிய கட்டமைப்புகளை இறுக்கினீர்கள். இந்த சாதிக்காரன் இந்த இதுக்குள்ளே போகக்கூடாது, இந்த சாதிக்காரன் இந்த சாதியில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற இறுக்கம்லாம் உங்களோட இப்போ தெலுங்கர்களின் ஆட்சி காலத்தில் தான் அது வருது. இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் பொத்தாம் பொதுவாக மன்னர் ஆட்சி காலம் ராஜராஜ சோழன்லாம் சொல்லக்கூடாது. ராஜராஜ சோழன் காலத்தில் சாதிய முரண் கிடையாது, இல்லவே இல்லாத ஒன்று. நீ எப்படி சொல்கிற? எப்படி இல்லவே இல்லாத திராவிடத்தை தூக்கி சொம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கியோ அதே வேலையை தானே இப்போ நீ பார்க்குற. திராவிடங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல்லு. நீ என்ன பார்ப்பனியத்தனை எதிர்த்த கிழிச்ச? என்னன்னு கேட்குற? சொம்பு தூக்கலாம், ஒரு அளவுக்கு தான் தூக்கலாம், ரொம்ப தூக்கக்கூடாது சொம்பு. அது உன்ன மாதிரி சொம்பு தூக்கிய நான் பார்த்தது இல்லை. அந்த சின்ன பையனை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு, ஸ்டாலின் பாரதியை கூட்டாண்டு வச்சுக்கிட்டு நீ என்ன அவன் பேசுனதை முழுக்கவா நீ காணொலி போட்டிருக்க? அவன் பேசுனது முழுக்க நீ பொருளியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடிட் பண்ணி நீ பேசுனதை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். பெண் அடிமைத்தனம் எப்போ இருந்துச்சு? பெண் அடிமைத்தனம் தமிழர்கள் ஆட்சி காலத்தில் பெண் அடிமைத்தனம் இருந்துச்சா? அப்படி இருந்திருந்தால் தான் அத்தனை புலவர்கள் உருவானாங்களா? ஔவையார்லேருந்து எவ்வளோ சங்ககால புலவர்கள், ஒக்கூர் மாசாத்தியார்லேருந்து எவ்வளோ பேர், அவ்வளோ புலவர்கள் இருந்தாங்க. மன்னருக்கே நேரடியாக போய்ட்டு மன்னர்கிட்டே போய்ட்டு பேசுகிற அளவுக்கு பெண்களுக்கு அன்றைக்கி உரிமை இருந்துச்சு. நீ தெலுங்கு மன்னர்கள் விஜயநகர பேரரசு படைய பிறகு அந்த வடுக வேஷ பிராமணர்களை வச்சுட்டு நீங்கள் எல்லா வேலையும் பார்த்தீங்க. பெண் அடிமையானாலாம் எப்போ அடிமையானால்? பெரியார் எழுதியிருக்காருல்ல, பெண் எப்போ அடிமையானால்னு. எப்போ அடிமையானார் பெண்ணு? எல்லாம் உங்கள் தெலுங்கு மன்னர்கள் ஆட்சி காலத்துலேயும் அந்த பிராமணர்கள் அதை சொல்ல நீங்கள் கேட்டு செஞ்சதுலேயும் தான் பெண் அடிமையானார்கள். சதி என்னும் உடன்கட்டை ஏறுற வழக்கெல்லாம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லியே. உங்கள் ஆட்சி காலத்தில் தான் இருந்துச்சு, தெலுங்கு மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தான் இருந்துச்சு ஒழிய எங்கள் தமிழர்களின் ஆட்சி காலத்தில் அது இல்லவே இல்லையே. இப்போ பிராமணனுக்கு கொண்டு போய் 7 நாள் பெண்களை விட்டதெல்லாம் யார்? உங்கள் ஆட்சி காலத்தில் நடந்தது. அதை அதை சொல்லாமல் பொத்தாம் பொதுவாக முப்பாட்டன்னா எங்கள் முப்பாட்டன் நான் இந்த வேலையை செஞ்சான், எங்கள் முப்பாட்டம் செய்யவே இல்லையா? எங்கள் முப்பாட்டம் அறம் சார்ந்த ஆட்சி. தமிழர்கள் ஆட்சியும் அறம் சார்ந்த ஆட்சி. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அப்படி வாழ்ந்து மறைஞ்சு போனவங்க வரலாற்றில் உங்களை மாதிரி கேவலப்பட்ட பொழப்பு செஞ்சுக்கிட்டு சாதிய சிக்கல்களை உருவாக்கிக்கிட்டு பெண்ணை கொண்டு போய் இப்போ பிராமணர்கள் வீட்டில் விட்டதெல்லாம் நீங்கள் செஞ்சது, தெலுங்கு மன்னர்கள் செஞ்சது. ஒழிச்சான்னா இந்த ஒழிச்சான் யார் ஆரம்பித்தது தெலுங்கன். பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சான்னா ஆமாம் சட்டம் போட்டான். சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் அதெல்லாம் ஒழிக்க அப்படின்னு சட்டம் போட்டான். யார் ஆரம்பித்தது? நீங்கள் என்னடா ஆரம்பிச்சிங்க? நீங்கள் ஆரம்பித்ததான் ஒழிச்சான். அதில் என்னடா உங்களுக்கு பெருமை? வெக்கப்படணும்டா. நீங்கள் ஆரம்பித்ததான் ஒழிச்சான். அது அவனை பாராட்டலாம், உன்னை பாராட்டலாமா? ஆரம்பித்து நீ சேர்ந்துக்கிட்டு எப்படி சொல்கிறது, அப்பா செத்து போயிட்டான் நம்ம அழுதுகிட்டு இருப்போம், கொலை பண்ணவனும் கூட அழுவான்ல.
அந்த மாதிரி இருக்குது. உட்கார வச்சு நம்ம அழுதுட்டு இருக்கும்போது கொலை பண்ணோன்னு கூட நின்று அழுவுறது. அந்த வேலை தான் நீங்கள் செய்கிறது. இதில் வந்து உனக்கு நக்கல் நையாண்டி ஒருமையில் பேசுகிறது, இது பண்ணுறது. தமிழ் வழி கல்வி எங்கே இருக்குது தமிழ்நிலத்தில் சொல்லு? தமிழ் வழி கல்வி தான் அதை ஒன்று ஒன்றா முழுக்க போட்டு பூட்டு போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கான்ல, அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை உனக்கு. அரசு பள்ளிகளோட மாணவர்களோட எண்ணிக்கை குறையுது, அதை கேட்க துப்பு இல்லை. 16 ஆசிரியர்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கான் போஸ்டிங் போட சொல்லி, அவனுக்கு ஆதரித்து அவனை போஸ்டிங் போடுறதுக்கு துப்பு இல்லை. அவனுக்கு கேட்டால் உங்களுக்கு நக்கல் நையாண்டி உனக்கு இது பண்ணிக்கிட்டு. இப்போ அடிமையாக இரு, கொத்தடிமையாக இருக்க நீ. அதுக்கு வந்து யார் சொல்கிறது? அந்த இன்பநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்கி பார்த்துணுன்னு சொல்கிறான் பார்த்தியா?